ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? நாங்க எங்க போயிருந்தோம் அப்படின்னா, ராம்நாட்ல இருக்கிற ஜிஎஸ்எம் மாலுக்கு மூவி பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அங்க வந்து நாங்க 1/2 அன் ஹவர்க்கு முன்னாடியே போனதால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ற மாரி இருந்துச்சு. அப்போ அங்க ஃபன்லேண்ட்னு ஒரு பிளேஸ் பார்த்தோம். சரி உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். உள்ள போறதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது. அங்க வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுமே விளையாடுற மாதிரி நெறைய மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு. காலேஜ் பசங்கள்லாம் வந்து இத விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 10 பசங்க இருந்து யார் அதிகமா ஸ்கோர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஷர்வின் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின்ல போய் உட்காந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. உள்ள வர்றதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. ஆனா வந்து நம்ம விளையாடுறதுக்கு வந்து தனித்தனியா செப்பரேட்டா பே பண்ணணும். அப்பதான் விளையாட முடியும். அப்புறம் ஷர்வின் வந்து நல்லா கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து பைக்குக்கு போறேன்னு சொல்லிட்டு பைக்ல போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுமே எனக்கு கீ குடுங்க. அப்பதான் நான் பைக் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கீ வாங்கி அவங்க உள்ள போடுறதுக்காக பார்த்தாங்க. ஆனா, அவங்களுக்கு எதுல வந்து கீ வந்து போடணுங்கிறதே அவங்களுக்கு தெரியல. அதோட நான் கை காமிச்சேன். அங்க போட்டு அவங்க கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாண்டதுல டயர்ட் ஆகி பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் மூவி டைம் வந்துடுச்சா, நாங்க மூவி பார்க்க போயாச்சு. இது வந்து எப்படின்னா, ஃபேமிலியா உட்காந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மினி ஹால் மாரி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. எஸ், நாங்க பார்க்க போனது தாய் கிழவி. படம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து ராதிகா மேம் சொன்ன மெசேஜ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே வந்து நமக்கு இருக்கும்போது நம்ம சேமிச்சு வச்சோம் அப்படின்னா, நமக்கு இல்லாதபோது கண்டிப்பா அது நமக்கு ஹெல்ப் பண்ணும்.